யூடியூபர் மற்றும் பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டிருக்காரு. கரூர் கோரம் தொடர்பாக பல்வேறு செய்தியாளர்களும் பல்வேறு விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. இது உண்மையிலே நடந்துச்சா, இல்லை ஏதாவது ஒரு சமூக விரோத சக்தி இந்த செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சில விவாதங்கள் எழுதிட்டு வருது. அந்த வகையில் சமூக விரோத சக்திகள் இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி பேட்டி கொடுத்ததால இது மாநில அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும், மக்களை தவறான பாதையில் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனர் மற்றும் பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணியிருக்காங்க. அதோட 25 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ மக்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, நீங்கள் நினைக்கிறது உண்மையாகவே இருந்தாலுமே அது அரசாங்கத்துக்கு எதிரான பதிவாக இருந்தால் பதிவிடாதீங்க, நீங்கள் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியான எச்சரிக்கையை தான் நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள், வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அப்படி தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறோம். எதிர்த்து எப்போ பேசணுன்னா, அது விஜய் சார் வந்து பேசினதுக்கப்புறம் எதிர்த்து பேச ஆரம்பிங்க. அது வரைக்கும் அமைதியை காத்திருங்கள்.